அதை இவ விளையாட்டுத்தனமா எடுத்து சாப்பிட்டிருக்கா. என்ன நான் சாப்பிட்டேனா? நாளா எதுவும் சாப்பிடலக்கா. எனக்கு விக்னேஷ் மாமா பிரியாணி ஆர்டர் போட்டதே இப்ப அம்மா சொல்லிதான் தெரியும். அப்போ நீயும் அந்த பிரியாணி சாப்பிடல, ஆனந்தியும் சாப்பிடல. அப்ப அந்த பிரியாணியை ஷாலினி தான் சாப்பிட்டுருப்பா. கையில அந்த பிரியாணியில தான் பாய்சன் கலந்துருக்க. மாப்பிள என்ன சொல்றீங்க? விக்னேஷ் மாப்பிள கொடுத்திருந்தா அதுல எப்படி பாய்சன் கலந்திருக்கும்? மூர்த்தி, இன்னும் உங்களுக்கு புரியல? இது எல்லாமே பக்கா பிளான். இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு. அது தேவியை கொல்றதுக்கான சதியா கூட இருக்கலாம். மூர்த்தி, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நடந்த பிரச்சனையால விக்னேஷ் நம்ம மேல கோவத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது விக்னேஷ் எப்படி தேவிக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாரு? என்ன மாப்பிள்ள, என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தேவி, நீ விக்னேஷ்க்கு ஃபோன் பண்ணி கேளு. சிஸ்டர், ஷாலினிங்கிறவங்களை அட்மிட் பண்ணிருக்காங்க.